Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு பிசினஸை பொறுத்தளவுக்கு நிறைய நபர்கள் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸே வந்து பண்ணாமல் கூட போயிடுறாங்க. கிரெடிட்டில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு காலையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக உங்களோட ப்ராஃபிட் அப்படின்றத எடுத்துட முடியும். அந்த டைப் ஆஃப் பிஸ்னஸாக இது என்ன பிஸ்னஸ் அப்படின்றத பார்த்துலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கீழே தெரியுற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஃபாஸ்ட் ஃபுட். நார்மலாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா என்னெல்லாம் ரிக்குவயர்மெண்ட்ஸு உங்களுக்கு தேவை, எவ்வளோ அளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்றத ஏர்ன் பண்ண முடியும், இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரினா என்ன, ஏன் ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு எப்பயுமே ஒரு டாப்லேயும் ஒரு பீக்லேயும் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குங்க. ஃபேமிலி ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அதே போல் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அதே போல் கையோஸ்கில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த ரெஸ்டாரண்ட்ஸு, ஃபுட் ட்ரக் வச்சு பண்ணுற பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் நார்மலாக இந்த தள்ளுவண்டி கடை மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு டேபிள் மட்டும் போட்டு ஹாட் பேக்ஸில் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. என்ன இருந்தாலுமே இந்த கையோஸ்க் மாடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாடலில் நல்லாவே வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஒரு மார்ஜின் அப்படின்றத நம்ம எடுக்க முடியும். ஸோ ஃபாஸ்ட் ஃபுட்ஸை பொறுத்தளவுக்கு என்னெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா முக்கியமாக நமக்கு என்ன தேவை, நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பிளானாக போட்டுக்கணும். பிஸ்னஸ் பிளான் அப்படின்றது ஒரு நம்ம ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னாலே எந்த மாதிரியான ஃபுட் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஒரு சைனீஸ் ஃபுட் நம்ம சூஸ் பண்ணுறோமா, ஏன்னா இப்போ தோசைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 வெரைட்டிஸ் 50 வெரைட்டிஸ்னு தோசை வச்சுருக்காங்க. இட்லின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 50-100 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி சவுத் இண்டியன் ஃபுட்ஸா, நார்த் இண்டியன் ஃபுட்ஸா, சைனீஸ் ஃபுட்டா, எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணணும். அந்த ஃபுட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அந்த மாடல் அப்படின்னா அதுக்கான செஃப் மாஸ்டர், யார் மாஸ்டர், எந்த மாதிரி பர்சன்ஸ், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவர் எப்படி குக் பண்ணுறாரு, அவருடைய சேலரி உங்களால் பேர் பண்ண முடியுமா, இல்லை உங்களுக்கே ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா, நீங்களே குக்கிங்கில் வந்து சூப்பராக இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியிலே யாராச்சும் இருக்காங்களா அப்படின்றத அதை நீங்கள் டிசைட் பண்ணணும். இது ரெண்டும் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லொக்கேஷன் எந்த இடத்துல போட்டால் உங்களுக்கு சூப்பராக போகும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்றது ஒரு க்ரௌடட் பிளேஸில் நீங்கள் போடும் போது தான் உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் அந்த இடத்துங்களில் வேறு ஹோட்டல்ஸோ ரெஸ்டாரண்ட்ஸோ இந்த மாதிரி கடைகள் இருக்காது, அந்த மாதிரி இடத்துங்களில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ரன் ஆகும். ஸோ லொக்கேஷன் அப்படின்றத சூஸ் பண்ணும். இது எல்லாம் சூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே ஓகே, ஓரளவுக்கு ஒர்க் அரௌண்ட் பண்ணி ஒரு பாப்புலேஷனும் இருக்காங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு, என்ன ஃபுட்டுன்னு டிசைட் பண்ணிட்டீங்க, செஃப்பும் நம்மகிட்ட இருக்காரு அப்படின்னா லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கையோஸ்க் வச்சு நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம லோக்கல் முனிசிபல் ஆஃபீஸ் அங்கே வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து நான் ஆப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வாங்கணும். நம்ம வந்து ஒரு ஃபுட் ஷாப் வந்து சேல்ஸ் பண்ணுறோம், வெண்டார் லைசன்ஸ், ஸ்ட்ரீட் வெண்டார் லைசன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் FSSAI இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட் நீங்கள் வாங்கணும். வாங்கிட்டு கையோஸ்க் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரெப்யூட்டடாக இருக்குன்னா 50,000 ரூபாலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு கையோஸ்க் வந்து அவைலபிளாக இருக்கும். யூஸ்ட் கையோஸ்க்குலாம் 15,000 ரூபாலே இருக்கும். இந்த கட்டை வண்டி தள்ளு வண்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வண்டியெல்லாம் உங்களுக்கு 7,000 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 50,000 ருபீஸ்லேருந்து ஒரு 2 லாக்குள்ளே நீங்கள் வச்சு வாங்குறீங்க ஒரு கையோஸ்க் அப்படின்னா அந்த கையோஸ்க்குள்ளேயே உங்களுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா நார்மலாக ஒரு ஃபுட்டு இண்டஸ்ட்ரி அப்படின்னா நமக்கு வாட்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கையோஸ்கில் என்னெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இன்க்ளூடட்னா அந்த வெறும் அந்த கேபின்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க, கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேபின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அது மட்டும்தான் வந்து உங்களுக்கு இன்க்ளூடடாக வரும். சில பேர் யூஸ்டு வண்டி எடுத்து அதுக்குள்ளேயே கையோஸ்க் அப்படின்றத வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக பண்ண வேண்டியது வாட்டர் டேங்க். இந்த டெம்பரவரி வாட்டர் டேங்க்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, 500 லிட்டர் 250 லிட்டர் அந்த மாதிரி வாட்டர் டேங்க்ஸ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். இது எல்லா மாடலுக்கும், ஒரு காஃபி ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம நார்மலாக வந்துட்டு ஏதாச்சும் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் சேல்ஸ் பண்ணுற கடையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த கையோஸ்கில் பண்ண முடியும். ஈவன் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே கையோஸ்கில் பண்ண முடியும். இந்த ஃபுட்டுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு தண்ணி அப்படின்றது தேவை, ஒரு 4-5 மோடா டேபிள் உங்களுக்கு தேவை. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கையோஸ்க்குன்றது தேவைப்படும். யூஸ்வலாக இந்த கையோஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீஃபேப் சிஸ்டம் மூலயமா உங்களுக்கு வந்து ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் கேபின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1000 ரூபா வரும். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு தேவையோ உள்ளேயே எல்லாமே அந்த மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து அமௌண்ட் என்ன சொல்கிறது, இந்த பேமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி சில்லறை போடுறதுக்கான டப்பா அந்த கேபின்ஸ் வரும் பார்த்தீங்களா, பேமெண்ட்ஸ்க்கு அந்த கேபின்ஸ் தனியாக, அதுக்கப்புறம் குக் பண்ணுற கேபின்ஸ் தனியாக, உங்களுக்கு ஒரே இதுதான் வண்டி தான், அதுக்குள்ளே பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. பர்சன்ஸ்க்கு வந்து பில்லிங் வாங்குறதுக்கான சின்ன இடம், அந்த இடத்துல ஒரு 4
4 பக்கம் கார்னர்ஸ்னா அந்த 4 பக்கத்துலயும் உங்களுக்கு வந்து சின்னதாவே வந்து எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அது ப்ரீ ஃபேப்ரிகேட்டட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி அதை வந்து நீங்க எப்படி வேணுமோ அந்த மாதிரி போர்ட்டபிள் கேபின்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சில இடத்துல ஃபுட் ட்ரக்ஸ் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. யூஸ்டு வண்டி உள்ள செஞ்சு கொடுப்பாங்க. வண்டி வந்து நீங்க எல்லாமே முடிச்சிட்ட பிறகு திருப்பி கொண்டு வந்துடலாம். யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டீல், ஃபைபர், சிலிக்கா போர்ட் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் உள்ள யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் பொறுத்த அளவுக்கு இதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பெரிய விஷயம் உங்களுக்கு தேவைப்படுறது. இது எல்லாமே நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்றத சொல்றேன். இப்போ நார்மலா வந்துட்டு நீங்க வந்து ஒரு 50 rupees ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஒரு ப்ராஃபிட்டா ஒரு ப்ராடக்ட்க்கு அப்படின்னா ஒரு 500 கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்துட்டு நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. அவங்க வந்து உங்ககிட்ட வாங்குறாங்க. இனிஷியல்ல 500 பீப்புள்லாம் வரமாட்டாங்க. ஒரு 30 பேர் 40 பேர்னு வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க வந்துட்டு ப்ராஃபிட் அப்படின்றத எடுக்க முடியும். ஸோ நார்மலா ஒரு 50 rupees நீங்க மார்ஜின் வைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 50 பீப்புள்ஸ் கிட்ட வராங்க அப்படின்னாலே 2500 ரூபா மார்ஜின் அப்படின்றத இனிஷியல்ல நீங்க எடுத்துருவீங்க. இது போக போக உங்களுக்கு நல்லா ஒரு 500 கஸ்டமர்ஸ் நீங்க பிடிக்கிறீங்கன்னும் போது 25,000 ரூபாய் கிட்ட ஒரு நாளைக்கு உங்களால earn பண்ண முடியும். இதை வந்து அந்த 500 கஸ்டமர்ஸ்ன்றது ஒரே டைம்ல வந்து வாங்குறது கிடையாது. மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஒரு 150ல இருந்து 200 பீப்புள், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100 பீப்புள், நைட் டின்னருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 150 பீப்புள், இந்த மாதிரி சொல்றேன். ஸோ 120 rupees நீங்க காஸ்ட் பண்றீங்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா 70 ரூபா வரைக்கும் நீங்க ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். பேலன்ஸ் ஒரு 50 rupees உங்களோட மார்ஜினா நீங்க சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதே வந்து ஒரு டீ ஷாப் நீங்க வைக்கிறீங்க, டீ அதுக்கப்புறம் பிரெட் அண்ட் ஜாம், சாண்ட்விச் ஷாப் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா ஒரு 140-150 rupees நீங்க வந்து செலவு பண்றீங்க. அந்த ப்ராடக்ட்க்கு 75 ரூபா கிட்ட உங்களுக்கு செலவாகுதுன்னா 50 ரூபா அதுல ப்ராஃபிட். ஸோ இப்படி நீங்க பண்ணும்போது ஒரு 200 கஸ்டமர் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஒரு 200 கஸ்டமர் லஞ்சுக்கு, 300 பேர் ஒரு டின்னருக்கு, இப்படி ஒரு பிளான் வந்து ஒரு 6 monthல உங்களுக்கு ரொம்ப சூப்பரா நீங்க வந்து ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா கஸ்டமர்ஸ் கிடைச்சிருவாங்க. ஸோ 50 rupees நீங்க ஈச் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் ஆகுது உங்களுக்கு ஸ்பேஸ் அப்படின்றது தேவை. இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் உங்ககிட்ட ஃபார்ம் ஆகிறாங்க ஒரு பிரைம் லொகேஷன்ல அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 4 பேர்ல இருந்து 5 பேர் வரைக்கும் வேலைக்கு தேவை. 2 ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்களா இருக்கணும். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா டைமிங் ஒரு காலையில 5 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஒர்க்கிங்கா இருக்கணும். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் பொறுத்த அளவுக்கு நீங்க 3 வேலையும் குக்கிங் பண்றீங்க அப்படின்னா இந்த டைம் இல்ல, ஈவினிங் மட்டும் தான் நான் பண்றேன் அப்படின்னா 2 மணில இருந்து வேலையை ஆரம்பிச்சிடணும். 5:30-6 மணில இருந்து ஃபுட் வந்து ரெடியா இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கணும் நீங்க. இப்போ இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி சின்னதா கயோஸ்கு மாடல்னு ஓபன் பண்ணிடுறாங்க. ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரான்ச்சைஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. ஒரு பிரான்ச்சைஸ்க்கும் சின்ன லெவல்ல பண்றாங்கன்னா 3 லட்ச ரூபா, பெரிய லெவல்ல பண்றாங்கன்னா 5 லட்ச ரூபா. ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி நல்ல வந்து ஃபுட்டை வெளியே கொடுத்து குவாலிட்டியா பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் இப்போ யூடியூப்லேயே பாருங்களேன் விளம்பரம் கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய டீ கம்பெனிஸ், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் கம்பெனிஸ், நிறைய ஷோரூம்ஸ், வால்பேப்பர்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு நல்ல கடின உழைப்பு ஹார்ட் ஒர்க் போட்டு ஓரளவுக்கு மேலே கொண்டு வந்துட்டு அப்புறம் அந்த பிஸ்னஸ் மாடல் ஷவர்மாலாம் கூட நம்ம பார்த்துருப்போம். கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன், இந்த பார்பிக்யூஸ், இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல இண்டஸ்ட்ரியில் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா ஃப்ரான்ச்சைஸ் 5 லட்சம் 10 லட்சம்னு அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடம் அவங்க தான் அரேஞ்ச் பண்ணணும். கேபின்ஸ்க்கு மட்டும் ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு அவங்களுக்கு வந்து கேபின்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், உங்களோட போர்ட்ஸ், ஹோர்டிங்ஸ், மசாலாஸ் எல்லாமே கொடுத்துருவீங்க. மற்றதெல்லாம் அவங்க தான் ரெடி பண்ணிக்கணும். அந்த பேலன்ஸ் இருக்கிற உங்களுக்கு 4 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் மாதிரி தான் உங்களுக்கு. சில பேர் ரீஃபண்டபிளா ஒரு 50% கொடுக்குறேன்னு அதுக்கு பதில் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெவென்யூ ஷேரிங் அப்படின்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. சில பேர் ரெவென்யூ ஷேரிங் வேணாம், நீயே எல்லாம் பண்ணிக்கலாம், எனக்கு வந்து இது ரீஃபண்டபிள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல். இப்போ நம்ம பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே கூட பார்த்துருப்போம். ஆக்டர்ஸ்லாம் சினி இண்டஸ்ட்ரியில இருந்து ஃபர்ஸ்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் ஃபுட்டா இருக்கும், இல்ல ரியல் எஸ்டேட், இந்த பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கிளாத்திங்ஸ், இப்படிதான். ஏன்னா டைரக்ட் பப்ளிக் கஸ்டமர்ஸ்ன்றது என்னைக்குமே அழியவே அழியாதுங்க. ஸோ நல்ல இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரின்றது ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி நீங்க எக்ஸ்பான்ஷன் நல்லா பண்ணிட்டீங்க ஃபுட் அப்படின்னா பிரான்ச்சைஸ் மாடல் போயிடுங்க. அதுல நல்ல பல்காவே ஒரு 10 இடத்துல பிரான்ச்சைஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களோட பிராண்டும் வெளியே நல்லாவே வந்து தெரிய ஆரம்பிக்கும். பிளஸ் இந்த பிரான்ச்சைஸோட ப்ராஃபிட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஓனா ஒரு 2-3 பிரான்ச்சஸ் வச்சிருப்பீங்க, அதுல இருந்து இன்கம் அப்படின்றத earn பண்ண முடியுங்க. ரொம்ப சூப்பரான பிசினஸ் மாடல் இது. கரெக்டா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல லாபம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில எடுக்க முடியும். எல்லாருமே ஃபுட் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றாங்க, காம்படிஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் ஏதாவது ஒரு யூனிக்னஸ் அப்படின்றத
நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் இந்த ஃபுட்டில் கண்டிப்பாக நீங்கள் மேலே வர முடியும். ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸு, யூனிக்கான ஃபுட் கலெக்ஷன்ஸு, குவாலிட்டி, கிளீன்லினஸ்ஸு, ஆன்லைன் போர்ட்டல்ஸில் டைப் வச்சுக்கிறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். FSSAI எப்படி எடுக்கிறது, இந்த கையோஸ்க்கு எங்கே கிடைக்குன்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. வேறு ஏதாச்சும் யூனிக் கான்செப்ட் போடணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.